நீண்ட நாள் பகை யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும், 20 வருஷம் பகை. இப்போ அவன் தேடி வரான், திரும்பி வரும்பொழுதும் மனசுல என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஏசா 400 பேரோட வருகிறான்றதை கேள்விப்பட்டனா மனசுல நிம்மதி இல்லை. பரிவாரங்களை அனுப்புறான். ஏசாவுக்கு என்ன அனுப்புறான்? பரிவாரங்கள். லஞ்சம் கொடுத்தாவது அண்ணன் மனசு கொஞ்சம் கரைதான் பார்க்கலாமே. பரிவாரங்களை அனுப்புறான். அவனுக்கு பரிவாரங்கள் இல்லை. அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் என்னை நீ ஏமாத்திட்டியே, எனக்கு வர வேண்டியது, அவனுக்கு வேண்டியது ஆசீர்வாதம்லாம் இல்லை. ஏசாக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்தது. அவனுக்கோட மனசு என்னன்னா, என்னை நீ ஏமாத்திட்டியே, என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டியே. ஆக்சுவலாக சொல்ல போனா கூழுக்காக வித்தது யாரு? கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினவன் ஏசா. அது ஆண்டவரே சொல்றாரு. ஆனா இவனுக்கு இருந்த மனசு, சில பகைகள் 20 வருஷமாகியும் மறையாத பகைகள். எப்போ மறைஞ்சது தெரியுமா? என்னைக்கு யாக்கோபு தனித்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தானோ, தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினானோ, அன்றைக்கு எது மறைந்தது? அன்றைக்கு என்ன மறைந்தது? பகை மறைந்தது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு பிரிவினைகள் மத்தியில் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, ஒரு காற்றை வீச பண்ணுங்கப்பா, ஒரு காற்றை வீச பண்ணுங்கப்பா. மீண்டும் இணைக்க பிரிந்து போயிருக்கிற காரியங்கள், உள்ளவே புகைந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மீண்டும் அது என்ன பண்ணப்படணும்? இணைக்கப்படணும். இந்த இணைக்கப்படணும். இது இணைக்கப்படலைன்னா, ஏன் இணைக்கப்படுறது அவசியம் தெரியுமா? இல்லைன்னா பின்தொடர்ந்து வருகிற சத்ரு அவன் எதற்கு வந்தானோ அந்த காரியத்தை என்ன பண்ணிடுவான்? நிறைவேற்றிடுவான். அதை சொன்ன, பின்னாடி வருகிற சத்ரு பாசமாலாம் வரல. அவன் எதுக்கு வரான்? அழிக்கணும், நிர்மூலமாக்கணும்.